வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் லோக்கா சாப்டர் 1 சந்திரா அஃபிஷியல் ட்ரெயிலர் தான் வரும். இது மாதிரி டீசர் வந்தப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம்ஸாக ரொம்ப பிடிக்கும். அந்த டீசர்லேயே நான் நிறையா சொல்லியிருப்பேன் இந்த படத்தை பற்றி. குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்கலாம் ட்ரெயிலர் பார்க்கலாம். நம்ம சில வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் சேர்த்து வரணும். சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்லாம் நல்லா ஆயிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் UPI ஐடி கூட ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். லோக்கா சாப்டர் 1 சந்திரா ட்ரெயிலருக்குள்ளே போகலாம். ட்ரோன் ஷாட்டா ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. தெரியுதா அந்த குவாலிட்டி சினிமாட்டோகிராஃபி பக்கா. നിനക്കൊരു മാറ്റവും ഇല്ലല്ലോ പെണ്ണേ. தமிழ்ல அந்த படம் வராதுன்னு நினைக்கிறேன். ലോ പ്രൊഫൈൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യും. அதான் நல்லா இருக்கும். அண்டர் கவர் மாதிரியா? പ്രശ്നങ്ങളൊന്നും പോയി ചാടരുത്. பாருங்களேன், லைட்டிங் தான் பாருங்களேன். ഒരു ഫ്ലിങ്സ് പിടി. നിന്നെ കണ്ടറിയാലോ നിനക്ക് എൻ്റെ ആവശ്യമുണ്ടെന്ന്. எங்கள் அப்பா சொல்லுவார், உலகத்தில் 2 விதமான பொம்பளைங்க இருப்பாங்க. ஒன்று நல்லவங்க, எங்கள் அம்மா மாதிரி. இன்னொன்று ഡകാറുണ്ട്. നമ്മൾ കാണുന്ന പോലെ എല്ലാ ആൾക്കാരും ഇപ്പോൾ ആരാ എന്താ എന്നൊന്നും നമുക്ക് ശരിക്കും അറിയ പോലുമില്ല. Men deal with men. No woman needed. Understand? அவங்கள சுட்டாங்களா? தள்ளிதான் சுட்டாங்களா? அவங்கள சுட்டுமே ஒன்றும் ஆகாத மாதிரி இருப்பாங்க. എന്നൊക്കെ നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന എത്രയോ കാര്യങ്ങൾ ശരിക്കുള്ളതാണെന്നറിയാം. சிஜி என்விரான்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. என்ன இது சிட்டியை பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க? ஓ அதான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதா? ഇപ്പൊ എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. சாப்டர் 2க்கு ஒரு அடித்தளம் மாதிரி. ஓ லோக்கா தமிழ்ல தானே காமிச்சாங்க. டீசர்ல தமிழ்ல எதுவும் காமிச்ச மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இந்த ட்ரெயிலர் தமிழ்ல இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கலையே. இல்லை நான் சரியா பார்க்கலையா? வாட்டார் இதுவே பயங்கரமா இருக்குங்க. இந்த டீசர்ல விட இது ஒருபடி மேலேயே இன்னுமே நிறைய விஷுவல்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ஷாட்டு, ட்ரோன் ஷாட்டா இல்லை அவ்வளோ தூரத்துக்கு அப்படியே ஹேண்டி கேம் மாதிரி எப்படி பிடிச்சிட்டே வந்தாங்களா என்னன்னு தெரியல. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதான் ஒரு சிட்டியவே பார்க்க எப்படிமா இருக்குது, இந்த ஒரு அப்போகலிப்ஸ் நடந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைரஸ் பரவிட்டால் ஒரு சிட்டியவே பிளாஸ்ட் பண்ணி, இந்த ரெசிடென்ட் இவில்ல கூட அந்த ரக்கூன் சிட்டி அழிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிட்டியே பாம் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களை வேறு வர வச்சுருக்காங்க. ஏதோ அண்டர் கவராக லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஸோ அதான் அண்டர் கவர் மாதிரி ஏதோ வேலை பார்க்க சொல்கிறாங்க போல். சாண்டி ஒரு வில்லன் ரோல் நல்லா பண்ணிட்டு வராரு. லியோவில் பயங்கரமாக ஒரு சைக்கோத்தனமாக பண்ணியிருப்பார். இதுலேயுமே பயங்கரமாக இருக்கார். பல எந்த மாதிரி ஒரு வில்லனாக இருக்கார் அப்படின்னு. போலீஸ் தான் ஃபஸ்ட்டு டீசர்லேயே காமிச்சிருப்பாங்க. அதுவும் தமிழ் கேரக்டர் தான். நான் அதுலேயே இங்கிலீஷில் தான், ஆமாம் வாட் இஸ் யுவர் நேம் சம்திங் ஏதோ கேட்பார். நான் வந்து தமிழ் ஆளா இல்லை மலையாளம் ஆளாக தான் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பேன். இது தமிழ் ஆள் தான். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இன்னுமே அந்த 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 விஷுவல்ஸ் இருக்குல்ல, அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், செம்மையாக இருக்குது. சூப்பர் ஹீரோ மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு வரான். நல்லா இருக்குது. மாட்டி வந்து பார்த்துறேன். டொமினிக் கருண். ஆக்சுவலாக அவர் பேர் கேட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரி இருக்குது. இந்த படம் தான் டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. கம்மி பட்ஜெட் தான். ஆனால் மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் கம்மி பட்ஜெட்லேயே பயங்கரமாக கொடுப்பாங்க அவுட்புட்டு. എന്നെ ഇപ്പൊ എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. നിനക്കൊരു മാറ്റവും ഇല്ലല്ലോ പെണ്ണേ. பணம் கட்டு மாதிரி வச்சாங்களே. வேற எதுவும் கண்ட்ரியில் நடக்குதா?
പ്രശ്നങ്ങളുണ്ട് ഇന്ത്യൻ പോലീസ് ഒരു ഫ്ലിങ്സിൻ പിടി നിന്നെ കണ്ടറിയാലോ നിനക്ക് എൻ്റെ ആവശ്യമുണ്ടെന്ന്. எங்கள் அப்பா சொல்லுவார், உலகத்தில் 2 விதமான பொம்பளைங்க இருப்பாங்க. ஒன்று நல்லவங்க, எங்கள் அம்மா மாதிரி. இன்னொன்று டகாருங்க. இந்தியாவிலேயும் நடக்கும், வேற எதுவும் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இருக்கு. എന്താ എന്നൊന്നും നമുക്ക് ശരിക്കും അറിയാം. சரிடா, அந்த ஒவ்வொரு ஷாட்டும் செதுக்கியிருக்காங்க. சாதாரண முடிக்க அல்ல நல்லாடி சிக்கிட்டு நீ ஸ்டோரி போர்டு பயங்கரமா பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் தள்ளி தான் சுட்டுருக்க மாதிரி இருக்கு. கையை வச்சு அவங்க விளக்கிட்டா தள்ளி நான் நேரம் நெஞ்சிலே சுட்ட மாதிரி இருந்துச்சு. മിത്ത്, ഐതിഹ്യം എന്നൊക്കെ നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന എത്രയോ കാര്യങ്ങൾ ശരിക്കും செம்மையா இருக்குல்ல இது. சிஜி தான், பட் എന്നെ ഇപ്പം എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. செம்ம வெயிட்டிங்லே வெறியாதுன்ற மாதிரி செம்ம. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, எல்லாம் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஃபைனலி இல்லை அதான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அது முக்கியம் கண்டிப்பாக. இல்லை அது பயங்கரமாக பண்ணிட்டானா ஒரு தரமான படமாக இருக்குங்க. அது சொல்லவே வேணாம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஒரு மித்து பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் உருவாக்கி, அதான் ஃபஸ்ட்டு டீசரே நான் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒரு ஒவ்வொரு ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்களோ, ஸோ அந்த கதையில் உள்ள ஒரு கேரக்டர் எடுத்து ஒரு படமாக ஆக்கியிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது, பட் தெரில அப்படி தான் இருக்குமான்னு. பட் ஒரிஜினல் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். பயங்கரங்க தான் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே. படத்தை ஒழுங்காக கொண்டு போயிட்டாங்கன்னா தரமாக இருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேற லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசருமே அது அந்த ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பயங்கரம். அதில் ஒரு சில பாயிண்ட் நான் சொன்னது வந்து தப்பாக கன்மையான மாதிரி அதுக்கப்புறம் கமெண்ட்டில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதான் நான் வந்து என்ன இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, இந்த படம் வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன், கம்மியான பட்ஜெட்டில் மலையாள இண்டஸ்ட்ரி நிறைய பயங்கரமான படங்கள் கொடுப்பாங்க. ஸோ இது இன்னுமே எனக்கு என்ன சொல்கிறது, குவாலிட்டி வைஸ் இன்னுமே வேறு லெவலில் இருக்குது எனக்கு பார்க்க. ஸோ அதை நான் கரெக்டாக அந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரு கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இந்த பிடிச்சிருக்கா. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஃப்ரம் வரன்.